தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/6/2015 வெள்ளிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம் இரவு 12 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எந்த கிழமையில் பிறந்தால் எப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்துவார்கள், குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதிலே இன்றைக்கு கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தால் கொல்லிக்காகாது என்பார்கள். பொதுவாக ஆண்கள் வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடாது, பெண்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தால் நல்லது என்று சொல்வார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருப்பது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கான பலன்களை சொல்லவில்லை, சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கான பலன்களை சொல்லப் போகின்றேன். சனிக்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? சில பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க, ருதுவாகிற பொழுது சனிக்கிழமை ருதுவானா கல்யாணம் முடிகிறது லேட் ஆகுதும்பாங்க, செவ்வாய்க்கிழமை ருதுவானா லேட் ஆகுது அப்படிம்பாங்க, கல்யாண தடைகள் நிறைய வருதே அப்படிம்பாங்க. சனி என்றால் மந்தன்னு ஒரு பொருள் உண்டு. சனிக்கு இன்னொரு பேர் மந்தன். ஆனால் மந்தகதியில் அது இயங்குறதுனால சொன்னாங்க. இருந்தாலும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் கொஞ்சம் மந்தகதியில் இருப்பார்கள், நிதானத்தோடு செய்வார்கள் என்பார்கள். ஆனால் மந்தன் செய்கிற அளவுக்கு மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்று ஒரு பழமொழி. சனிக்கிழமை பிறந்தவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம்பெறும் விதத்திலே அவர்கள் வாழ்க்கை இருக்கும். அதுலேயும் இன்றைக்கி தேதி 26, சனியினுடைய ஆதிக்க நாள் 2/6/8. இந்த வெறும் 8ல் பிறந்தால் கவலைக்குரிய வாழ்க்கை இருக்கும். 17ல் பிறக்கலாம், 1 7 8. அதே போல் 26ல் பிறக்கலாம், 2 6 8. 2 சந்திரன், 6 சுக்கிரன், 2 இணையுது. 17ல் பிறந்தால் 1 சூரியன், 7 கேது, 2 இணைகிறது. 17ஆம் தேதி பிறந்தவர்களெல்லாம் அமானுஷிய சக்தி பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். எத்தனையோ அரசியல்வாதிகள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், தொழில் அதிபர்கள் எல்லாம் 17ஆம் தேதி பிறந்தவர்களாகவே இருப்பார்கள். அதே போல் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், வாக்குப்பலிதம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஏதாவது சொன்னால் உடனே பலிச்சு போயிடும். அதில் நல்லதை காட்டிலும் ஏதாவது கெட்டதாக சொன்னால் உடனே பலிச்சிருமா. ஆகையினாலே சனிக்கிழமை பிறந்தவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நம்ம பேசணும். வருவதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். அவர்களுக்கு எது வந்தாலும் அது நன்மைக்குன்னு ஏற்றுக்கொள்ளணும். உழைப்பு ரொம்ப அதிகம் இருக்கும், ஆனால் ஊதியம் குறைவாக தான் கிடைக்கும். அவங்க பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்கலையே. காலையிலேருந்து ராத்திரி வரை உழைக்கிறோம், மாடாக உழைச்சி ஓடா தேய்கிறோம், ஆனால் நமக்கு வரக்கூடிய அந்த சம்பளம் குறைச்சலாக இருக்கேலாம் கவலைப்படுறவங்க யார்? சனிக்கிழமை பிறந்தவர்களாக இருப்பார்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு கிடைக்காது, ஆனால் பின் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். 50க்கு மேலே அவர்களுடைய வாழ்க்கை கொடிகட்டி பறக்கிற விதத்தில் இருக்கும். பெற்றோர்களின் அன்பு கூட போதுமான அளவுக்கு அவர்களுக்கு கிடைக்காது. சனிக்கிழமை பிறந்தால் பெற்றோர்கள் பிரியம் கொஞ்சம் குறைவாகவே காட்டுவார்கள்னு சொல்லுறாங்க. நிறைய தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு வரும். பிறருக்கு உதவிக்கு கரம் நீட்டுவாங்க. நிறைய யாரை பார்த்தாலும் சனிக்கிழமை பிறந்தவங்களாக இருந்தால் நான் உதவி செய்கிறோம்பாங்க. அப்படி உதவி செய்கிறது மூலமாக உபத்திரவங்கள் நிறைய சந்திப்பாங்க. அவர்களுக்கு நன்மை செய்ய போய் அது அவர்களுக்கு தீமைகளை முடியலாமா. அதே நேரத்தில் 8, 17, 26 ஆகிய தேதிகள் அவர்களுக்கு நன்மை தருகிற தேதி. அந்த தேதியில் அவங்க எந்த காரியம் வேணுமாலும் செய்யலாம். இப்போ இன்றைக்கி ஒருத்தர் பிறந்திருக்காரு 26ஆம் தேதினா, அவர்களுக்கு வாழ்க்கையில் 8 நல்ல யோகத்தை கொடுக்கும். அதாவது கலியுகத்தில் வெற்றிக்கு 8ன்னு சொல்லலாம். எந்த எண்ணை நீங்கள் எழுதினாலும் கீழே தான் முடியும். ஆனால் 8ங்கிற எண் இருக்கே, அது மேலேருந்து எழுதி கீழே நம்ம வந்த பிறகு மறுபடியும் மேல் நோக்கி போயிடும். ஆகையினாலே வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போகிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கறது 8 எண் ஆதிக்கமாக. இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க 8, 17, 26ங்கிற தேதி அவங்களுக்கு அடிக்கடி வரும். ஒருத்தர் என்ன பண்ணார், வீட்டு நம்பர் அவருக்கு 26ன்னு இருந்துச்சு. 8ல் இருக்கே, நம்ம விடிஞ்சால் அந்த கதை திறக்கிற போது 26 பார்க்குறேன்னு 26க்கு பக்கத்தில் ஒரு ஏ போட்டு வச்சார். ஏக்கு நம்பர் 1. என்ன ஆனிச்சு, மறுநாள் பஞ்சாயத்துலேருந்து எய்த்த வீட்டினுடைய லைன் இருக்கு இல்லையா, அவர் கதவை திறந்தால் நேரம் எய்த்த பார்க்குற வீடு இருக்கே, அந்த வீட்டுக்கு நடுவில் 2-3 வீட்டுக்கு முன்னாடி 1-2 வீடு இடிஞ்சிருந்துச்சு. ஆகையினாலே புது நம்பர் போட்டு வந்தாங்க பஞ்சாயத்தில். அப்படி நம்பர் போட்டுக்கு வந்தபோது அந்த வீட்டுக்கு நம்பர் 53ன்னு மாற்றிட்டாங்க. இவர் கதவை திறந்தால் 8 தான் பார்க்குறாரு. தன்னுடைய வீட்டு 8 மாற்றினார், எய்த்தாப்பில் உள்ள வீட்டு 8 பார்க்குறாரு. அதனால் 8 அவரோட இணைந்த நம்பராக வருகிறது. இரும்பு, இயந்திரம், தொழில், வாகன தொழில், இந்த புரோக்கிங், இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அவருடைய வாழ்க்கையில் சுவாச உறுப்புகள் சம்மந்தமாக, மூளை நரம்புகள் சம்மந்தமாக ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக நிவர்த்தி பண்ணிக்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறதுனால ஏதாவது உடல்நலத்தை பேணுவதிலே அதிக அக்கறை காட்ட வேண்டியவர்கள் இந்த சனியின் ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள். சனிக்கிழமை பிறந்தவர்கள் இப்படி இருக்கும் என்பதனாலே அவர்கள் வாழ்க்கையில் இதை அறிந்து கொண்டு செயல்பட்டால் அவர்கள் வாழ்க்கை தனித்தன்மை மிக்க வாழ்க்கையாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே,
அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிக வருமானம் உங்களுக்கு வரப்போகிறது. 2ஆம் இடத்திலே புதன், 2க்கு அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன், 4ஆம் இடத்திலே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பொன் பொருள் வாங்குவதற்கு போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நட்பு வட்டம் விரிந்து நலம் காணும் நாள். நண்பகலுக்கு மேல் நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. 2ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறார். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வங்கி சேமிப்பு உயர்ந்து வளம் காணும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமான பற்றாக்குறை அகலும். செவ்வாய் பலம் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். மருத்துவ செலவுகளும் உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். கடகராசி நேயர்களே, மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். பெண்வழி பிரச்சனைகள் மாறும். பஞ்சாயத்துக்கள் கூட நல்ல முடிவுக்கு வரலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு. இன்று மாலை நேரத்தில் வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூமி விற்பனையால் பொருளாதார நிலை உயரும் நாள். இன்றைக்கு புதிய நண்பர்களின் சந்திப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுகின்ற நாள். இன்றைக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்து நலம் காணும் நாள். பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. திடீரென வீடு மாற்றம், நாடு மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிக்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் அலைச்சல் உண்டு. ஆதாயம் குறைவாகவே கிடைக்கலாம். மருத்துவ செலவும் ஏற்படலாம். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும் என்று விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, பாசமிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். இன்று பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரம்பு மீறி பேசுவதனால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். எதையும் நிதானித்து செய்வது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பாராத வரவு மாலை நேரத்தில் வந்து சேரலாம். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் திடீரென உங்களுக்கு உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. வருமானத்தில் இன்றைக்கு ஒரு பகுதி விரயமாகலாம். மகர ராசி நேயர்களே, குருவின் பார்வை பரிபூர்ணமாக இருக்கும் என்று உங்களுக்கு சோகத்தை மாற்ற சுற்றத்தார் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். வரவு திருப்திகரமாக இருக்கும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். வீடு வாங்கும் முயற்சி அல்லது கட்டு முயற்சியில் வெற்றி கிட்டும். குழந்தைகள் நலங்கருதி எடுத்த முயற்சியும் அனுகூலமாக இருக்கும். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படலாம். வருமான பற்றாக்குறை ஏற்படுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். மாலை நேரத்தில் உங்களுக்கு வழிபாடுகளால் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம். மீனராசி நேயர்களே, குமுறும் நெஞ்சம் அமைதியடைய கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.